Hello bros, like welcome to HTML CSS and Tailwind CSS course. So course another like இது வந்துட்டு ரொம்ப பெரிய கோர்ஸ் கிடையாது, லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் மூலிமா வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, லைக் நீங்கள் யார் பார்த்தாலும் சரி, ஆஃப்டர் இந்த 15 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்துட்டு HTML CSS Tailwind CSS எனக்கு தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ரியாக்ட், நெக்ஸ்ட்.js, Tailwind CSSக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் அண்டு அது கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு, ஈச் ஒன் வெப் ஆகட்டும் மொபைல் ஆப் ஆகட்டும், லைக் எது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு வர்றவங்களாகட்டும், லைக் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் லேர்ன் பண்ணணும்னு வர்றவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இது ஒரு ஸ்டார்டிங் டு ஆஃப் த வே பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போ HTML CSS Tailwindல ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் ரியாக்ட்டு, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டாக்கர்னு ஒரு மாதிரி இன்டர்மீடியட்டான கண்டென்ட் போட்டுட்டு இப்போ நான் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு அதுதான். ஸோ பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் முக்கியம். ஸோ நம்ம சேனல் வரவங்க எல்லாமே லைக் மோர் ஓவர் நிறைய பேர் வந்துட்டு பேசிக்ஸ் தான் விரும்புகிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலி இந்த கோர்ஸோட நான் டீச் பண்ணுற எல்லா கண்டென்ட்டும் வந்துட்டு GitHubல போட்டிருக்கேன். ஸோ GitHubனா உங்களுக்கு என்னன்னு தெரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஃபோல்டர். நான் டீச் பண்ணுறேன், நான் எடுக்கிற எல்லா கண்டென்ட்டும் அதில் இருக்கும். நீங்கள் போய் வந்துட்டு எந்த டுட்டோரியல் பார்க்குறீங்களோ அந்த டுட்டோரியல் பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் டுட்டோரியல். ஸோ நீங்கள் டுட்டோரியல் 1 போனீங்கன்னா, ஸோ இந்த டுட்டோரியலில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ அது வந்துட்டு இங்கே இருக்கும், index.html யூ கேன் சி. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் எடுத்து லைக் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்க்குறதுனாலும் அப்படியே பார்த்துக்கலாம். எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு அந்தந்த டுட்டோரியலோட லிங்க் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த 15 டுட்டோரியல்னால் 15 டுட்டோரியலும் ஃபுல்லாமே மெயினில் இருக்கும். இண்டிவிஜுவலாக வேணும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இனிஷியலி நான் வந்துட்டு என்னோட ப்ரைமரி கோட் எடிட்டராக வந்துட்டு VS கோட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா VS கோட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் VS கோடை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் VS கோட் அப்படின்ற வெப்சைட் போங்க, கூகுள் பண்ணிவிட்டு இனிஷியல் ஃபர்ஸ்ட் சஜஷன் அதுதான் வரும். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், மேக், விண்டோஸ் ஆர் லினக்ஸ். ஸோ எல்லாமே லைக் ஈஸி ஸ்டெப்ஸ் தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், ஸோ நான் வந்துட்டு அகெயின் ஒரு எம்டி ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ எம்டி ஃபோல்டர் போட்டிருக்கேன், ஜஸ்ட் டுட்டோரியல் 1 போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். VS கோடில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த VS கோடுக்கு ட்ராக் பண்ணிட்டு போங்க. உங்களோட VS கோடு எங்கே இருக்கோ அங்கே ட்ராக் பண்ணிட்டு போங்க. ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு VS கோடில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ உங்கள் VS கோடுக்கும் ஏன் VS கோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோடய சைட் பாரை ரைட் சைடில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். பாருங்கள், இது ஃபைல் கிரியேஷன், இது ஃபோல்டர் கிரியேஷன் பட்டன். மோஸ்ட்லி இந்த HTML CSS Tailwind கோர்ஸில் நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஸோ அதுவும் வந்துட்டு போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டரில் index.html அப்படின்ற ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு HTML கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். HTML இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் எழுதணும், இந்த ஆர்டரில் தான் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் HTML எப்படி வேணால் எழுதலாம். ஸோ டிவ் டேக் போடலாம், செக்ஷன் டேக்குள்ள டிவ் டேக் போடலாம், எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் கிடையாது. பட் HTML அது வேலிடாக தான் எடுத்துக்கும், எந்த எரருமே லைக் எதுவுமே காட்டாது. ஸோ அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ HTML நீங்கள் எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக எழுதலாம். ஸோ பேசிக்காக HTMLனால் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், லைக் ஒரு வெப்பேஜ். ஸோ எந்த வெப்பேஜாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம GitHub பார்த்தோம்ல, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி இனிஷியல் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் பார்த்தாலுமே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே HTML தான். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா HTML, அதுக்குள்ளே பாடி, ஹெட், பாடி அண்ட் HTML க்ளோசிங் டேக், எல்லா ஓப்பனிங் டேக்குக்கும் க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ அதுதான் HTML. ஸோ ஒரு HTML ஃபைலை இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக் டைப் இருக்கணும். ஸோ யூ கேன் சி டாக் டைப். ஸோ டாக் டைப் அப்படின்றது என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் டைப் வந்துட்டு HTML அப்படின்னு வந்துட்டு நம்ம HTMLலேயே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இட் இஸ் லைக் நெக்ஸ்ட் அப் HTML. எஸ், HTML ஃபைலோட ஓப்பனிங் டேக், இனிஷியல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் HTML தான் இருக்கணும்.
ஸோ HTML லைக் ஓப்பன் க்ளோஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நார்மலாக ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் போட்டோம்னா அது ஓப்பன் டேக்ஸ், ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா அது க்ளோசிங் டேக். எல்லா HTML டேக்கும் இப்படி தான். செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்புட் எலமெண்ட்ஸ் சில எலமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் க்ளோசிங்காக போடுவோம். ஸோ அதையும் நான் என்னென்னு அந்தந்த சுச்சுவேஷன் வரப்போ நான் சொல்கிறேன். ஸோ HTML டேக் இனிஷியலி ஒன்று ஓப்பன் ஆகணும், ஒன்று க்ளோஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒவ்வொரு HTML டேக்குள்ளேயும் ஹெட் இருக்கும். ஸோ ஹெட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் உங்களுக்கே தெரியும், லைக் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். மேலே லைக் தலைப்பு. ஸோ வந்துட்டு என்ன ஹெட்டிங் வேணும் அப்படின்றது வந்துட்டு லைக் ஹெட்டிங்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஹெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு HTML ஹெட் டைட்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை எப்படி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா லைக் HTML ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேர்லி சிம்பிள். ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இருக்கிற ப்ரௌசரில் வந்துட்டு அது ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள எந்த கண்டென்ட்டுமே இல்லை. பட் மேலே பார்த்தீங்கன்னா மை வெப் பேஜ்னு வந்துருக்கும். ஸோ இதுதான் டைட்டில், நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ண டைட்டில். கேன்சி இந்த டைட்டில் தான் வந்துட்டு இங்கே வருது. ஸோ பெட்டர் வியூ நான் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மை வெப் பேஜ் அப்படின்னு நீங்கள் வர்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்கே மேலே டைட்டிலாக வருது. ஸோ ஹெட்டிங் ஜஸ்ட் இந்த டுட்டோரியலில் வந்துட்டு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு HTML வெப் பேஜ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு பேர் மினிமம் செட்டப் எப்படி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம ஃப்யூச்சரில் லைக் எல்லாமே எடுப்போம். லைக் ஸோ நெக்ஸ்ட் அப் பாடி, ஒரு HTML வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த வெப் பேஜை எடுத்துக்கிட்டோம் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, எல்லா வெப் பேஜும் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டர். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம மேலே ஹெட் போட்டோம், ஹெட் வேறு ஹெட்டர் வேறு. ஹெட்டர்ன்றது வந்துட்டு வெப் பேஜுக்குள்ளார கண்டென்ட். ஸோ ஹெட்டுன்றது வந்துட்டு லைக் ஹெட்டில் போடுற எதுவுமே நம்மளோட சென்டர் ஆஃப் த வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஜுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வராது. பட் பாடிக்குள்ளே போடுறது எல்லாமே வெப் பேஜோட பாடி, லைக் வந்துட்டு நம்மளோட எக்ஸாக்ட் வெப்சைட்டு தான் பாடிக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு H1 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே போய் ரீலோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளோட கண்டென்ட் ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட லெஃப்ட் சைடில், என்னோடது ரைட் சைட். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற பேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைவ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்துட்டு இதுதான் லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேன்சி இதுதான் காட்டும். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிரும். உங்களோட சைட் பாரில் HTML அப்படின்ற டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலுமே வந்துட்டு, ஸோ நான் சைட் பார் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரீலோட் ஆகும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட்டரில் வந்துட்டு நான் இப்போ பெருசாக எதுவுமே கொடுக்கல. வெல்கம் டு மை வெப் பேஜ் அப்படின்றது மட்டும் கொடுத்துட்றேன். ஒரு H1 கொடுத்துட்றேன். ஸோ H1, H2, H3ன்றது என்ன அப்படின்னா பெருசிலிருந்து சின்னது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா H1, H2, H3, H4 கொடுத்தேன் அப்படின்னா சேம் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா சின்னதாகிட்டே நீங்கள் வரதை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க H1 and H1, H2 டேக். ஸோ ஹெட்டர் வந்துட்டு பேசிக்காக தலைப்புக்கு யூஸ் பண்ணுவோம் ஹெட்டரை. ஸோ அதுதான். ஸோ அடுத்தது நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன்ன்றது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பேஜில் மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்கும். ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், சர்வீசஸ் பேஜ், டெஸ்டிமோனியல் பேஜ். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னால் நிறையா இருக்கும். ஈவன் தோ எல்லா வெப்சைட்லேயுமே இருக்கும். கிட்டப்பில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு நேவிகேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹோம், எக்ஸ்ப்ளோர். ஸோ இது எல்லாம் வந்துட்டு நேவிகேஷனுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு UL போட்டுக்கிறோம். ஸோ UL அப்படின்றது ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு 3 லிங்க் கொடுக்குறோம். ஸோ 3 LI, ஒரு ULக்குள்ளே 3 LI டேக் கொடுக்குறோம். ஸோ இந்த டேக்லாம் புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த வீடியோலேயே வந்துட்டு UL அண்டு OL வந்துட்டு என்ன அப்படின்றது தெளிவாக வரதான் போகுது. ஜஸ்ட் ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ ULக்குள்ளே LI இருக்குது, LIக்குள்ளே A டேக் இருக்குது. ஸோ வந்துட்டு A டேக்கில் வந்துட்டு அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட்னு 3 பேஜ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ ஏல வந்துட்டு href அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் இந்த பேஜ் எந்த பேஜுக்கு லிங்க் ஆகுது அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த GitHub URL எடுத்துகிட்டு வந்து நான் வந்துட்டு hrefல கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது GitHubக்கு போகும். ஸோ href அப்படின்றது லைக் ரொம்ப சிம்பிள், லைக் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேவிகேஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ 3 பேஜ் இருக்குது நம்ம வெப்சைட்டில். அடுத்தது மெயின் கண்டென்ட். ஸோ மெயின் கண்டென்ட்டில் வந்துட்டு
செக்ஷன் போடுறோம். ஸோ ஓகே, இது வந்துட்டு மெயின் கண்டென்ட், இதுதான் என் பேஜோட மெயின் கண்டென்ட். ஸோ அதுக்குள்ளே நிறையா செக்ஷன்ஸ் இருக்கலாம். இப்போதைக்கு ஒரு செக்ஷன் தான், பட் எவ்வளோ செக்ஷன்ஸ் வேணால் இருக்கலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்துட்டு செக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஐடி அபவுட் கொடுக்குறோம். ஸோ ஐடி கிளாஸ்லாம் என்னன்றது வந்துட்டு சிஎஸ்எஸ் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு என்னென்னா ஐடின்றது ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். இந்த டேகுக்கு இதுதான் ஐடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அபவுட். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த செக்ஷனுக்கு வரணும்னா நம்ம வந்துட்டு ஸோ அப்படி லிங்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அபவுட்டில் வந்துட்டு H2ன்னு கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு H2 கொடுக்குறோம். அப்புறம் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் Pனா பேராகிராஃப். ஸோ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஏதாவது பேராகிராஃப் வந்துட்டு பெரிய பேராகிராஃப் சின்ன பேராகிராஃப் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு PN H2 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செக்ஷனில் ஒரு H1 அண்ட் பேராகிராஃப் இருக்குது. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபுட்டர். ஸோ எல்லா வெப்பேஜுக்கும் ஃபுட்டர் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஃபுட்டரில் சிம்பிள் இன்னொரு பேராகிராஃப் போடுறோம், சேவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு வந்துட்டு பேர் மினிமம் ஒரு வெப்சைட்டோட செட்டப். ஸோ பேசிக்காக ஒரு வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஹெட் HTML டாக்குமெண்ட்குள்ளே ஹெட், பாடிக்குள்ளே ஹெட்டர், அதுக்கு நேவிகேஷன். ஸோ அதோட மெயின் கண்டென்ட், அந்த எக்ஸாக்ட் வெப்பேஜோட மெயின் கண்டென்ட், ஃபைனலி ஃபுட்டர். ஸோ ஒரு ஓவரால் வெப்பேஜ் வந்துட்டு இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். HTML பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ஓப்பனிங் டேக்கும் ஒவ்வொரு க்ளோசிங் டேக் இருக்கும், எல்லா ஓப்பனிங் டேக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ எஸ், ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு HTML. ஸோ HTMLோட ஒரு கோர் இவ்வளோ தான். நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு லைக் எவ்வளோ படித்தாலும் HTML இவ்வளோ தான். ஸோ இது ஒரு பெரிய கஷ்டமான லாங்குவேஜே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னும் நிறையா டேக்ஸ் எல்லாம் இருக்குது இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு HTML இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, see you in the next video guys. Bye.